MBI இன்டர்நேஷனல் குரூப் பான்சி முதலீட்டு திட்ட மோசடி தொடர்பில் மேலும் ஒரு தான்ஸ்ரீ கைதாகியுள்ளார். பினாங்கு சொத்துடைமை நிறுவனம் ஒன்றின் தலைவரான 53 வயது அவ்வாடவர் வியாழக்கிழமை கைதானார். விசாரணைக்காக அவர் 5 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக புக்கிட் அம்மான் வர்த்தக குற்ற புலனாய்வுத் துறையின் இடைக்கால தலைவர் டத்தோ முகமது அஸ்புல்லாஹ் கூறினார். சந்தேக நபரின் வீடு மற்றும் அலுவலகங்களிலிருந்து முக்கிய ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டன. மோசடி கும்பலின் பினாமியாக செயல்பட்டு கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக்கும் வேளையில் அவர் ஈடுபட்டு வந்ததாக நம்பப்படுகிறது. விசாரணைகள் தொடர்வதாக கூறிய டத்தோ ஹஸ்புல்லா மேலும் பலர் கைதாகும் சாத்தியத்தை மறுக்கவில்லை. இவ்விசாரணை குறித்த மேல் விவரங்கள் விரைவிலேயே ஒரு செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிக்கப்படும் என்றார் அவர். பான்சி முதலீட்டு திட்ட மோசடி தொடர்பில் தான்ஸ்ரீ பட்டத்தை கொண்ட ஒரு தொழிலதிபர், டத்தோஸ்ரீ பட்டத்தை கொண்ட வர்த்தகர் உள்ளிட்ட 5 ஏற்கனவே கைதானது குறிப்பிடத்தக்கது. அவ்விசாரணையின் ஒரு பகுதியாக 123 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான 299 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. இது தவிர 223 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான டுரியான் தோட்டங்களும் சீல் வைக்கப்பட்டுள்ளன. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.